புத்தர் வைதீக சடங்குகளை விதிக்கவில்லை. ஆனால் அவரும் ஒழுக்கத்தை, சீலத்தை மிகவும் வற்புறுத்தினார். நேரு பஞ்சசீலம் என்று சொல்லி வந்தாரே, அந்த சீலம் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியம். வைதிக சடங்குகள் இல்லாமலே புத்தர் சீலத்தை மட்டும் வற்புறுத்தினார். பூர்வ மீமாம்சகர்களோ வைதிக கர்மாக்களே போதும், ஈஸ்வரனை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் சடங்குகள், அதாவது கர்மங்கள், அவற்றின் மூலம் சீலம், அதோடு ஈஸ்வர பக்தி, பிற்பாடு ஆத்ம ஞானம் என்கிற ரீதியில் எல்லாம் இணைத்து தரப்படுகிறது. வெறுமே சீலம் வராது. உண்மையான ஆத்ம தியானத்துக்கு சடங்கு வேண்டாம் என்பது போல் ஈஸ்வரன் என்ற மூர்த்தியும் வேண்டாம் தான். ஆனால் அது உயர் நிலையில்தான். ஆரம்பத்திலேயே வேண்டாம் என்று இருக்க முடியாது. முதலில் ஈஸ்வரன் மிகவும் தேவை. அதற்கு எத்தனையோ காரணங்கள். குறிப்பாக ஒன்றை சொல்கிறேன். நன்மை எல்லாம் நிறைந்த மூர்த்தியாக நமக்கு ஓர் உத்தம உதாரணம் தேவைப்படுகிறது. தொன்று தொட்டு ஈஸ்வரனை இப்படிப்பட்ட அனந்த கல்யாண குண மூர்த்தியாகத்தானே பாவித்து வந்திருக்கிறோம். ஈஸ்வரன் என்றவுடன் அவரிடம் கெட்ட குணம் ஏதுமே இருக்காது என்றுதானே நமக்கு நிச்சயமாக தோன்றுகிறது. அழகு, கருணை, சக்தி, ஞானம் எல்லாவற்றிலும் பூரணமாக ஒன்று உண்டு என்றால் அது ஈஸ்வரன் என்ற கருத்துதான். மனோ தத்துவப்படி நாம் எதை நினைத்துக் கொண்டே இருக்கிறோமோ அதுவே ஆகிறோம். ஈஸ்வரனின் கல்யாண குணங்களையே எண்ணுவதால் நம்மிடம் உள்ள தோஷங்கள் நீங்கி நாமும் நல்லவர்களாகிறோம். எனவே சடங்கு, பூஜை இவற்றால் உண்டாகிற மற்ற பலன்களோடு அவை நம்மை நல்லவர்களாக்க மிகுந்த உதவி புரிகின்றன. காரியமற்ற தியான யோகத்தில், ஞான விசாரத்தில் நம்மை சேர்க்க நிரம்ப உபகாரம் செய்கின்றன.